We have spoken a lot of things about joy. மகிழ்ச்சியை குறித்து ஏராளமாக நாம் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். Now once again let's continue. தொடர்ந்து நாம் பார்ப்போம். One of the things that I received from Philippians is the fact that Paul seems to say that we must choose joy. Joy is for us to choose. இந்த பிலிப்பி நிருபத்திலிருந்து நாம் வாசிக்கிற வேளையில என்ன ஒன்றை கண்டு கொண்டேன் சொன்னால், பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார்? இந்த மகிழ்ச்சி இருக்கிறதே, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை joy is something that we must take to be ours and choose to be ours. இந்த மகிழ்ச்சி இருக்கிறதே, அதை நாம் நமக்கென்று தெரிந்து கொள்கிறவர்களாக, தேர்ந்தெடுக்கிறவர்களாக, பொறுக்கி எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். The very tone of the words of Philippians chapter 4 verse 4 says that. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் அந்த தொனியே அதைத்தான் சொல்கிறது. It tells the people rejoice. மக்களை பார்த்து சொல்கிறது, மகிழ்ச்சியாயிருங்கள். That means you have a great deal to do with your rejoicing. என்ன அர்த்தம்? நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதிலே நீங்கள் ஆற்ற வேண்டிய பெரும் பங்கு ஒன்று இருக்கிறது. Now the Bible tells us to do many things. வேத புத்தகம் நம்மை பல காரியங்களை செய்யும்படியாக சொல்கிறது. The Bible commands us to go and preach the gospel. செல்லுங்கள், சென்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று வேதம் நமக்கு கட்டளையாக சொல்கிறது. The Bible tells us to lift up our hands and lift up our voices and shout unto the Lord and worship him. கரங்களையும் சத்தத்தையும் உயர்த்துங்கள், கர்த்தரை ஆராதியுங்கள், துதியுங்கள் என்று வேத புத்தகம் நமக்கு கட்டளையிடுகிறது. The Bible tells us to keep his commandments. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. The Bible commands us to bear one another's burdens. ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு கட்டளையாக சொல்கிறது. Now I can go on and on about what the Bible commands us to do. வேதம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறதோ அதை கட்டளையாக சொல்கிறது என்று பல காரியங்களை சொல்லிக் கொண்டே போக முடியும். Worship, praise, keeping the commandment of the Lord. ஆராதனை, துதி, கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்வது, bearing one another's burdens, ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமப்பது, being a witness and preaching the gospel, சாட்சியாக இருப்பது, சுவிசேஷத்தை அறிவிப்பது. These are all not options, these are commands. இவை அனைத்தும் விருப்பம் இருந்தால் செய்யக்கூடிய ஒன்றல்ல, கண்டிப்பாக கட்டளையாக கொடுக்கப்பட்டவைகள். God has said for you to do it. நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். In the same way, rejoicing is a command. அதே விதமாகத்தான் மகிழ்ச்சியாக இருப்பதும் ஒரு கட்டளை. We must first learn to think of it like that. அதை அந்தபடியாக முதலாவது யோசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். He's not saying if you can be happy, be happy. சந்தோஷமாக இருக்க முடிந்தால் இருங்கள் என்று அப்படி அல்ல இது. He's saying rejoice. என்ன சொல்கிறார்? மகிழ்ச்சியாயிருங்கள். Rejoice in the Lord. கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாய். Always rejoice in the Lord. எப்பொழுது கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாயிருங்கள். Again I say rejoice in the Lord. திரும்பவுமாக சொல்கிறேன், கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாயிருங்கள். Whatever is not of faith is sin. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. Now when the Bible says rejoice in the Lord always, கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று வேத புத்தகம் சொல்லும்போது, then you must choose to rejoice because it is the command of the Lord. அது கர்த்தருடைய கற்பனையாக இருக்கிறபடினாலே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். Anything else that you choose to be other than what it's saying is not of the Lord. மற்றவைகளை செய்வதற்கு நாம் தெரிந்து கொள்வோமே என்று சொன்னால் அது கர்த்தரால் வந்தது அல்ல. Rejoicing is of the Lord. இந்த மகிழ்ச்சி கர்த்தரால் உண்டாகிறது. To rejoice in the Lord is a command that God has given. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஓர் கட்டளை அது. Now let me show you a few things from the book of Philippians itself. பிலிப்பியரிலிருந்து ஒரு சில விஷயங்களை காட்டுகிறேன், கவனியுங்கள். We are not studying the book of Philippians systematically, but we'll look at some verses. பிலிப்பியர் நிருபத்தை கிரமமாக நாம் படிக்கவில்லை, ஆனால் அதிலிருந்து ஒரு சில வசனங்களை காட்டுகிறேன். It's a very interesting epistle. மிகவும் சுவாரஸ்யமான ஒரு நிருபம். You know, when you read it, you can read it in one sitting. It's so short. வாசித்தால் ஒரு முறை உட்கார்ந்து அப்படியே வாசித்து விடலாம், அவ்வளவு சிறிய ஒரு You புத்தகம். must read it again and again. திரும்ப வாசியுங்கள். It is a great epistle that builds you up. உங்களை கட்டி எழுப்பக்கூடிய அற்புதமான ஒரு நிருபம். Now let's look at first chapter. முதலாவது அதிகாரத்தை சற்று பார்ப்போம். First of all, I want to show you that we see that Paul chooses joy in his life. நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருப்பதை பவுல் தெரிந்து கொள்கிறார். He is choosing joy in every situation. எல்லா சூழ்நிலையிலும் இந்த மகிழ்ச்சியை இவர் தெரிந்து கொள்கிறார். Choosing, the word choice is the most important thing here. தெரிந்து கொள்ளுதல் என்கிற வார்த்தை தான் அங்கே மிக மிக முக்கியம். Turn to Philippians chapter 1 verse 4. 1:4 திருப்புங்கள். Look at what he is saying. என்ன சொல்கிறார் கவனியுங்கள். And remember that he is writing from the prison. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சிறையில் இருந்ததை எழுதுகிறார். He says, always in every prayer of mine making request for you all with joy for your fellowship in the gospel from the first day until now. 4 and 5. 4:5 நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி உங்களை நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவினால் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி இருக்கிறேன். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Paul is in prison.
பவுல் சிறையில் He இருக்கிறார். says, always in my prayer with joy நான் பண்ணுகிற I ஒவ்வொரு make my prayer for விண்ணப்பத்திலும் you. சந்தோஷத்தோட உங்கள் அனைவருக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். Now look at that. He's choosing joy in the prison. சிறையில் இருக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தெரிந்து கொள்ளுகிறார். Just imagine you to be Apostle Paul. உங்களை அப்போஸ்தலனாக பவுலாக கற்பனை செய்து பாருங்கள். You've gone everywhere and preached the gospel. எல்லா இடங்களிலும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தீர்கள். Started many churches. பல சபையை ஸ்தாபித்தீர்கள். Hundreds and thousands of people have come to Christ through you. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் உங்கள் மூலமாக கிறிஸ்துவை God ஏற்றுக்கொண்டார்கள். has used you mightily. கர்த்தர் உங்களை வல்லமையாக உபயோகப்படுத்தி But இருக்கிறார். then you go to some place and they throw you in a prison. அதன் பிறகு ஒரு இடத்துக்கு போகிறீர்கள், அங்கே உங்களை தூக்கி ஜெயிலில் போட்டு விடுகிறார்கள். You are having a tough time now. அங்கே பயங்கரமான ஒரு சூழ்நிலை இப்பொழுது. But just because you are in prison, you don't stop praying. சிறையில் இருக்கிறீர்கள் என்பதனாலே ஜெபிப்பதை நீங்கள் நிறுத்தி விட மாட்டீர்கள். Paul is a man of prayer. பவுல் ஒரு ஜெப வீரர். You put him in jail, he's going to pray morning and evening. சிறையிலே அவரை போட்டாலும் சரி, காலையிலும் மாலையிலும் ஜெபித்து விடுவார். He is a man of prayer. ஜெப வீரர். So there he's praying. அங்கே ஜெபிக்கிறார். And look how he chooses joy. மகிழ்ச்சியை எவ்வாறு அவர் தெரிந்து கொள்கிறார் பாருங்கள். Now if you and I were there, நீங்களும் நானும் ஒருவேளை அங்கே we also இருந்தால் have a choice. நமக்கும் அங்கே ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கும். We can sit there and think about all the problems. அங்கே உட்கார்ந்து கொண்டு பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாம் என்ன கூடும். Think about how all these people are bad and how you are good. எப்படி அந்த ஆட்கள் எல்லாம் மிகவும் கெட்டவர்கள், நான் மாத்திரம் நல்லவன் அப்படி என்னலாம். How the world is full of evil. அப்படி உலகம் ரொம்ப மோசமா இருக்குது. And how you are so full of justice. ஓ, நான் எவ்வளவு நல்லவனாக இருக்கிறேன். And how they are unjust toward you. எப்படி அவர்கள் உங்களிடத்தில் அநியாயமாக நடந்து How கொள்கிறார்கள். they have not given you proper food. எப்படி உங்களுக்கு சரியான உணவை அவர்கள் How they கொடுக்கவில்லை. have beaten you. எப்படி உங்களை அடித்து How விட்டார்கள். they have mistreated you. எப்படி உங்களை மோசமாக Now you நடத்தினார்கள். can think about a lot of things in இந்த prison. விஷயங்கள் எல்லாம் சிறையிலிருந்து நீங்கள் யோசிக்க You முடியும். can have a pity party. உங்கள் மீதே நீங்கள் பரிதாபம் கொள்ளலாம். You can write letters to others explaining all your struggles and all your problems in the prison. சிறையில் உட்கார்ந்து கொண்டு பலருக்கு கடிதத்தை எழுதி உங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், கண்ணீர் எல்லாவற்றையும் அதில் நீங்கள் எழுதலாம். In other words, you can sit in the prison and it's a good place to brood over all your problems and difficulties that has come to a just man. சிறையில நீங்கள் உட்கார்ந்து கொண்டு நியாயமான ஒரு மனிதனுக்கு வந்த கஷ்டங்கள், துன்பங்கள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்காக எழுதுவதற்கு சரியான ஒரு இடம் தான். You can write your memoirs. You can write all the troubles every day, how they beat you, what food they gave you and all that. அங்கே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் ஒரு டைரி எழுதலாம். இன்றைக்கு என்னை இவ்வளவு அடித்தார்கள், இந்த சாப்பாடு போட்டார்கள், இப்படியாக என்னை சித்திரவதை பண்ணார்கள். டெய்லி நீங்கள் எழுதலாம். That is your choice. உங்களுடைய தெரிந்து If கொள்ளுங்கள். you want to do that, if you want to sit there and brood over it, then that's what you'll brood over. நீங்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு அதை தான் அடைக்காப்பீர்கள் என்று சொன்னால் அதன் மீதே உட்கார்ந்து அடைகாக்க வேண்டியதுதான். And your mind will be filled with misery because you are thinking and brooding over those things. அந்த காரியங்களே நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறபடினாலே உங்களுடைய மனதிலே கவலை தான் Now குடிக்கொள்ளும். that is what we do in many situations. பல சூழ்நிலையிலே நாம் செய்வதும் அதுதான். A lot of us don't end up in jail ever. நம்மிலே பல சிறைக்கு போனதே கிடையாது. சரிக்கு போறதே கிடையாது. Thank God for that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We don't have to go. நாம் போக வேண்டிய அவசியம் இல்ல. We are blessed. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். But still we get into some difficult situations. ஆனாலும் சில கஷ்டமான சூழ்நிலையில இப்ப சிக்கிக் கொள்கிறோம். And what do? என்ன செய்கிறோம்? We choose to think about our difficulties, about our problems, what others have done, and all the whole situation, and brood over those things. நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய மோசமான நிலைமைகள் இதையே எண்ணி அதை தெரிந்து கொண்டு அதையே நாம் அடைகாத்துக் When you கொண்டிருப்போம். are thinking about those things, you have then chosen misery instead of joy. நீங்கள் அதையே யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே மகிழ்ச்சிக்கு பதிலாக நீங்கள் துன்பத்தையே தெரிந்து See, people கொள்கிறீர்கள். don't understand. மக்களுக்கு பலர் இது The புரிவதில்லை. most important thing in this Christian life is what you think. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு காரியம் உண்டு என்றால் நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள், அது முக்கியம். Because that is why the Apostle Paul says in Romans chapter 12 verse 2, ஆகவே தான் ரோமர் 12:2 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், be not conformed to this world, but be transformed by the renewing of your mind. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதியதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Be changed in your mind. உங்கள் மனதிலே நீங்கள் மாற்றத்தை காணுங்கள். Mentally be a different person. மனதளவிலே வித்தியாசமான நபராக இருங்கள். Spiritually you are a different person already. ஆவிக்குரிய விதத்திலே ஏற்கனவே வித்தியாசமான மனிதர் தான் நீங்கள். Because the Bible says if any man be in Christ, he is a new creature. காரணம் வேத புத்தகம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய மனிதனாய் இருக்கிறான். You and I are new creatures. நீங்களும் நானும் புதிய சிருஷ்டிகளே. Our hearts are free of guilt. நம்முடைய இருதயம் குற்ற உணர்வு இல்லையே. Sins are washed away. பாவங்கள் கழுவப்பட்டன. We are free from condemnation. ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பிவிட்டோம். We are new creatures. புதிய சிருஷ்டிப்புகள். But mentally, many times we are the same as
we used to be. ஆனால் மனதளவிலே முன்ன எப்படி இருந்தோமோ அப்படியே தான் நாம் இருக்கிறோம். Same mental framework. மனதளவிலே அப்படியே தான் Same இருக்கிறோம். thoughts. அதே எண்ணங்கள், We entertain the same kind of thinking. அதே யோசனை தான் இன்னும் இருக்கிறது. We think on the same level. அதே லெவல்ல தான் யோசிக்கிறோம். Think about it. அதை கொஞ்சம் யோசித்து Have பாருங்க. you changed since you got saved and come to the Lord? Have you changed in the mental realm? ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் அண்டையிலே நீங்கள் வந்த பிறகு மனதளவில ஏதாவது மாற்றம் உங்களுக்கு வந்திருக்கிறதா? அதை முதலாவது எண்ணி Are you பாருங்கள். beginning to think about things in light of the word? தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே காரியங்களை நீங்கள் யோசித்து பார்க்கிறீர்களா? Are you able to weigh things out in light of the word? வசனத்தின் அடிப்படையிலே காரியங்களை எடை போட்டு பார்க்கிறீர்களா? Or are you thinking the same way? அல்லது பழைய மாதிரியே யோசித்துக் Now கொண்டிருக்கிறீர்களா? in the old times, அப்போ பழைய நாட்கள் if இல்லையா? someone said something about us, நம்மை குறித்து யாராவது ஒரு சொல்லிவிட்டால் you want to go and punch him out. உடனடியாக குத்தி கிழிச்சலாம் போல இருக்கும். You want to go and talk to him. போய் பேசணும் அவங்ககிட்ட. If he says one word and you are ready to give him a piece of your own mind, ஒரு வார்த்தை அவன் சொல்லிட்டா போதும் நம்ம மனசுல இருக்கிறத எடுத்து கொட்டி விடுவோம். you have a mouth also உங்களுக்கு வாய் இருக்குது இல்லையா? and you want to show it. உங்க வாயை காட்டி ஆகணும். That's the way we were. அப்படிதான் But இருந்தோம். when you become a believer, ஆனால் விசுவாசியாகிய மாற பிறகு you think differently. வித்தியாசமாக The யோசிக்கிறோம். Bible says, வேதம் சொல்லுகிறது, when people unjustly talk about you, மக்கள் அநியாயமாக உங்களை குறித்து பேசும்பொழுது, and when they persecute you, உங்களை உபத்திரப்படுத்தும் பொழுது, and when they put you to shame, உங்களை அவமானப்படுத்தும் when பொழுது, they talk all kinds of things about you, பலவிதமான காரியங்களை உங்களை குறித்து பேசும்பொழுது, the Bible says you are blessed. வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Everybody say you are blessed. எல்லோரும் சொல்லுங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். So what should you do? என்ன செய்ய Now வேண்டும்? you are a different person. இப்போ நீங்க வித்தியாசமான ஆள். Let him talk. பேசட்டும் அவன். That's all he knows. அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். That's all his level of thinking is. அவன் அந்த அளவு தான் அவனால யோசிக்க முடியும். I can't sit down and brood over that. நான் அதின் மீது உட்கார்ந்து கொண்டு அடைகாக்க முடியாது. I can't sit down and give my defenses for his accusation. நான் அங்க உட்கார்ந்து கொண்டு அவன் என்ன பத்தி சொல்றதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. No, I have no time for that. அதுக்கு நேரமே இல்ல எனக்கு. I just go on. நான் போயிட்டே இருப்பேன். Because I want to choose joy. காரணம் மகிழ்ச்சியை நான் தெரிந்து கொள்ள I விரும்புகிறேன். can choose hatred. வெறுக்கிறதை நான் தெரிந்து I கொள்ளலாம். can choose enmity. பகையை தெரிந்து கொள்ளலாம். I can choose all kinds of anger. பலவித கோபப்படுதலை தெரிந்து கொள்ளலாம். It's my choice. என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் அது. Anything that you do now is your choice. இப்போது நீங்கள் செய்கிற எதுவாக இருந்தாலும் சரி நீங்களே தெரிந்து கொண்டது. Remember, in your life, everything is your choice. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே எல்லாமே நீங்கள் தெரிந்து If you're கொள்வீர்கள். sitting in your house without joy and in misery, then that's your choice. உங்கள் வீட்டிலே மகிழ்ச்சி இல்லாமல் பரிதாபத்தோடு உட்கார்ந்து கொண்டிருந்தால் அதை நீ தெரிந்து கொண்டது நீங்கள் தான். Nobody can dump it on you. எவருமே உங்கள் மீது அதை திணிக்க முடியாது. Nobody can make you unhappy. எவருமே உங்களை துக்கப்படுத்த No முடியாது. situation can control you. எந்த சூழ்நிலையும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. You are the Lord over every situation. அனைத்து சூழ்நிலைகளுக்கும் நீங்கள் தான் ஆண்டவன். You are in command. உங்கள் கையிலே அதிகாரம். You are greater than all situations. எல்லா சூழ்நிலைகளை காட்டிலும் நீங்கள் பெரியவர். You see, when you choose misery, then that's all you have. நீங்கள் பரிதாபமான காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு அதுதான் வரும். But when you choose joy, ஆனால் மகிழ்ச்சியை தெரிந்து கொள்ளும் then you will பொழுது find that your heart is filled with joy. உள்ள மகிழ்ச்சியால் நிரம்பி ஒழுகிறதை காண்பீர்கள். So when you think about what God's word says, ஆகவே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை யோசிக்கும் how பொழுது much God loves you, ஆண்டவர் எவ்வளவாக உங்களை நேசிக்கிறார், what God has done for you, ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார், God's goodness towards you, ஆண்டவர் உங்கள் மீது வைத்திருக்கிற தயவுகள், and all those things, when you think about it, brings great joy. இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அது That's கொண்டு what Paul வருகிறது. is doing. பவுல் அதைத்தான் He's செய்தார். sitting in the prison. சிறையிலே உட்கார்ந்து He கொண்டிருக்கிறார். can now think about his problems, இப்போது அவர் தன்னுடைய பிரச்சனைகள் என்ன முடியும், or he can think about something good. அல்லது நன்மையான ஒன்றை யோசிக்க முடியும். He says, I'm thinking about you. என்ன சொல்லுகிறார், நான் உங்களை பத்தி தான் யோசிக்கிறேன். Why? ஏன்? Because I preached the gospel to you. சுவிசேஷத்தை நான் அல்லவா உங்களுக்கு You all அறிவித்தேன். got saved through me. என் மூலமாக அல்லவா நீங்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட்டீர்கள். You came into Christ. கிறிஸ்துவண்டையில நீங்கள் வந்தீர்கள். You came and your lives were changed. வந்தீர்கள், உங்கள் வாழ்க்கை மாறியது. And therefore, ஆகவேதான் Paul is thinking about them. பவுல் அவர்களையே யோசித்துக் கொண்டிருக்கிறார். Paul is thinking about what God has done for them. தேவன் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை பவுல் யோசிக்கிறார். He says, I'm making prayers for you with joy. என்ன சொல்கிறார், மகிழ்ச்சியோடு உங்களுக்காக நான் ஜெபம் Then பண்ணுகிறேன். he is thinking about the fruit of his labor. He is filled with joy. தன்னுடைய பிரயாசத்தின் பலனை எண்ணி பார்க்கிற வேளையிலே இவர் உள்ளத்திலே மகிழ்ச்சி ததும்புகிறது. When he is thinking about the believers that he has raised up, his heart is filled with joy. இவர் கட்டி எழுப்பினாரே, உருவாக்கி
பார்க்கிறார விசுவாசிகள் இவர்களை எண்ணி பார்க்கும் பொழுது இவர் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி. You see, he's thinking about something good. நன்மையான ஒன்றை அவர் யோசிக்கிறார். He's பாருங்கள், thinking about the changed lives. மாற்றப்பட்ட வாழ்க்கையை எண்ணி பார்க்கிறார். He's thinking about the hundreds of miracles that God has done in people's lives. மக்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த நூற்றுக்கணக்கான அற்புதங்களை எண்ணி பார்க்கிறார். So when you think about that, அதை நீங்க எண்ணி பார்க்கும்போது there is joy. மகிழ்ச்சி உள்ள. You know, sometimes situations are there that makes you feel like miserable. சில வேளையிலே சூழ்நிலைகள் வரும், அவைகள் நம்மை துக்கமுள்ளவர்களாக மாற்றத்தான் செய்யும். Needs and other situations. தேவைகள் பல சூழ்நிலைகள் அப்படி செய்யலாம். Or what other people say. மற்றவர்களே சொன்ன காரியம் நம்மை துக்கப்படுத்தலாம். But I have often found that if I can sit and think about all that God has done to so many people because of me, because I have gone and preached to them. நான் சென்று மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்ததனாலே அவர்களுக்கு தேவன் என்ன செய்தார் என்பதை நான் எண்ணி பார்க்கிற வேளையிலே, when I think about people that have never known Christ, that have never known this joy, this salvation, that are here today, that are enjoying a life in Christ. இந்த ரட்சிப்பை அறியாமல், இந்த மகிழ்ச்சி அறியாமல், கிறிஸ்துவுக்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கையை அறியாமல் இருந்த இந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்ததை நான் எண்ணி பார்க்கும்போது, when I think about hundreds of people, not only here, from many parts of the world, they've gone from here as well as they are there, that have been touched by that. நூற்றுக்கணக்கான மக்கள் இப்படி மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். இந்த இடத்துல மாத்திரமல்ல, இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை என்னுடைய ஊழியத்தாலே மாற்றப்பட்டு இருக்கிறது. When I think about that, அதை யோசிக்க, when I think about the hundreds of miracles, நூற்றுக்கணக்கான அற்புதங்களை எண்ணும் பொழுது, when I think about the drug addicts and other kinds of people that have been delivered, விடுவிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான போதை மருந்துக்கு அடிமைப்பட்ட ஆட்களை எண்ணி பார்க்கும் பொழுது, when I think about these people that are today witnesses for Jesus, இயேசுவுக்காக சாட்சியாக வாழ்கிற இந்த மக்களை எண்ணும் பொழுது, people that are healed and delivered, சுகமாக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்ட மக்கள், people that are saved and set free, ரட்சிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட மக்கள், when I think about that, அதை யோசிக்கும் போது, I tell you, all misery is gone. நான் சொல்கிறேன், துக்கம் எல்லாம் பறக்கிறது. Joy fills my heart. மகிழ்ச்சி உள்ளத்தை I நிரப்புகிறது. can choose joy. மகிழ்ச்சியை நான் தெரிந்து கொள்ள முடியும். Paul says, I choose joy. பவுல் சொல்கிறார், நான் தெரிந்து கொள்கிறேன் Sitting in மகிழ்ச்சியை. the prison, he's praying joyful prayers. சிறையிலே உட்கார்ந்து கொண்டு மகிழ்ச்சி நிரம்பிய ஜெபத்தை ஏறெடுக்கிறார். Some people think that every prayer is a tearful prayer. ஒரு சிலர் நினைக்கிறாங்க, எல்லா ஜெபத்திலும் கண்ணீர் இருக்கணும். Tear is prayer. Without tears, there's no prayer, someone says. அழ இல்லாம அங்க ஏதுங்க ஜெபம் அப்படின்னு நினைக்கிறாங்க. Will God hear you if you prayed without tears? கண்ணீர் வராம நீ ஜெபித்தா ஆண்டவன் ஜெபத்தை கேட்பாரா? பாவம் ஜனங்கள்லாம் இதை நம்பி அழுது நிற்கிறாங்க. அழுதாவது கேட்பாரு. He's not going to hear you just because you cry. நீங்கள் அழுகிறீர்கள் என்பதனால ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்க போவதில்லை. He hears you because you come to him by faith. விசுவாசத்தினாலே அவர் அண்டையில் வருகிறபடினால் தான் அவர் கேட்கிறார். He hears you because you ask in his name according to his will. அவருடைய சித்தத்தின்படி அவருடைய நாமத்தினாலே நீங்கள் கேட்கிறபடினால் தான் உங்கள் ஜெபத்தையே கேட்கிறார். You can't fool God. ஆண்டவரை ஏமாத்த முடியாது. You can't play tricks with God. ஆண்டவரோடு தந்திர விளையாட்டு இருக்க You முடியாது. can't impress God with anything like that. எதை வைத்தும் ஆண்டவரை கவரவும் முடியாது. Your crying may impress other people, உங்களுடைய அழுகை மற்றவர்களை but கவரலாம். it never impresses God. ஆண்டவரை இருக்கவே இருக்காது. When you come to God, ஆண்டவர் அண்டையில வரும்பொழுது you come knowing what the word says, வார்த்தை என்ன சொல்லுகிறது அதை அறிந்து வாருங்கள். claiming what the word says, வசனம் சொல்லுகிறது சொந்தம் full of பாராட்டுங்கள். faith, விசுவாசம் taking நிரம்பி authority in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் அதிகாரத்தோடு knocking on the doors of heaven. பரலோகத்தின் கதவுகளை தட்டுங்கள். That's the kind of prayer Paul is praying. பவுல் அவ்விதமான ஜெபத்தை தான் He's ஜெபிக்கிறார். not sitting in the prison and begging God. சிறையில உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரை பார்த்து பிச்சை எடுக்கவில்லை. He's not crying and having a pity party. அங்கே உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு பரிதாபமான நிலைமையிலும் இருக்கவில்லை. தன்னை குறித்து பரிதாபப்பட்டு கொண்டில்லை. He is not sitting there and thinking about all the bad things. உட்கார்ந்து கொண்டு தனக்கு நடந்த மோசமான காரியங்களை எண்ணி He is பார்க்கவில்லை. thinking about the fruit of his labor, the many people that have been touched, and praying for them, making requests for them with joy. தன்னுடைய ஊழியத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டு தன்னுடைய கரத்தின் பிரயாசங்கள் இருக்கிறதே அதை எண்ணி பார்க்கிறார். அப்படி எண்ணி பார்க்கிற வேளையிலே உள்ளத்திலே மகிழ்ச்சி ததும்புகிறது. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When you are in trouble, நீங்கள் இப்படி சிக்கலிலே மாட்டும் பொழுது, you know, when you feel like you're going to lose your joy, மகிழ்ச்சியை இழந்து விடுவேன் என்று எண்ணும் பொழுது you got to choose joy. மகிழ்ச்சியை தெரிந்து கொள்ளுங்கள். Instead of thinking about those things, think about the things that bring great joy to you. மற்ற காரியங்களை எண்ணுவதற்கு பதிலாக மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய காரியங்களையே எண்ணிக்கொண்டே இருங்கள். Look at chapter 4 again 4ஆம் அதிகாரத்தை திரும்ப பாருங்கள். and verse 1. முதலாம் வசனம், Therefore, my beloved and longed for brethren, my joy, my crown, so stand fast in the Lord, beloved. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே,
எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். See what he calls the people that he has preached to. எவருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தாரோ அவர்களை என்னவென்று அழைக்கிறார் என்று It is பாருங்கள். my joy. என் மகிழ்ச்சி நீங்கள். You are my joy. நீங்களே என் சந்தோஷம். Why does he call them that? ஏன் அப்படி அவர்களை அழைத்தார்? Just like a father looks at the children and they are his joy. எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து அந்த பிள்ளைகள் தான் இவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, அது போல He has brought them into the world. இந்த உலகத்திலே அந்த தகப்பன் தான் அந்த பிள்ளை He is பெற்றெடுத்தார். proud of them. அவர்களை குறித்து He பெருமைப்படுகிறார், loves them. நேசிக்கிறார், Cares for them. விசாரிக்கிறார், He wants the best for them. பிள்ளைக்கு சிறப்பானதை கொடுக்க In that விரும்புகிறார். way, this man of God loves the people of God. இந்த விதத்தில் இந்த தேவனுடைய மனிதன் அந்த மக்களை, தேவ மக்களை அவ்வளவாக The நேசிக்கிறார். words of description are beautiful here. இந்த இடத்தில் அந்த வர்ணனையின் வார்த்தையை பாருங்கள், அழகா He இருக்கிறது. says, my beloved, எனக்கு பிரியமானவரே, my longed for brethren, இந்த வாஞ்சையுமான சகோதரனே, my crown, என் கிரீடமே, my joy. என் சந்தோஷமே. You see, I don't know what brings you joy. உங்களுக்கு எது சந்தோஷத்தை தருது எனக்கு There தெரியும். must be some things that are your joy. உங்களுக்கு மகிழ்ச்சி கொண்டு வரக்கூடிய ஒன்று இருக்கத்தான் வேண்டும். I have things that bring me great joy. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. And I must take those things, choose those things. அவைகளை நான் எடுக்க வேண்டும், அதை நான் தெரிந்து கொள்ள In வேண்டும். prison he's sitting and he's thinking about his joy, the people whom he has touched through his ministry. சிறையிலே உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய ஊழியத்தின் மூலமாக தொடப்பட்டார்களே மக்கள், அவர்களை எண்ணுகிறார். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Even in our difficulties, we can think about our joy, the joy of our life. நம்முடைய இக்கட்டிலும் கூட நம்முடைய மகிழ்ச்சியை, நம்முடைய சந்தோஷத்தை எண்ணி பார்க்க முடியும். Now, in 1 Thessalonians also he uses a similar language. 1 தெசலோனிக்கேயரிலும் இதே வார்த்தையார் உபயோகிக்கிறார். 1 Thessalonians chapter 2, 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் verse 19. 2:19. He's talking to the people. He says, for what is our hope, our joy, our crown of rejoicing? Is it not even you in the presence of our Lord Jesus Christ at his coming? For you are our glory and our joy. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். He says, you are the people that he has preached to and brought to Christ. They are his crown and his joy. இவர் பிரசங்கித்தாரே மக்கள், அவர்கள் தான் இவருக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, கிரீடமாய் இருக்கிறார்கள். Verse 9 of 3rd chapter. 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். For what thanks can we render to God for you, for all the joy with which we rejoice for your sake before God? நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You know, when I read these things about Apostle Paul, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து இந்த விஷயங்களை நான் I வாசிக்கும்போது see the heart of a man which goes out for the people. மக்களுக்காக ஏங்குகிற ஒரு உள்ளத்தை காண்கிறேன். You know, I remember one time I was talking about how God wants us to be prosperous. நாம் செழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறதை குறித்து ஒரு முறை பிரசங்கித்துக் God கொண்டு loves us. வருகிறது. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். God created this world. உலகத்தை ஆண்டவர் He படைத்தார். put everything in it. அதில் அனைத்தையும் வைத்தார். Put man in it. அதே மனிதனை He said வைத்தார். everything is yours. எல்லாம் உன்னுடையது என்றார். You know, that's God's will. அதுவே தேவனுடைய It's so சித்தம். simple to me. எனக்கு ரொம்ப எளிமையா இருக்குது. It's not complicated. I have no religion. You know, I got rid of religion long time ago. மதத்தை எப்போதே ஒழித்து விட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் சிக்கலான விஷயம் கிடையவே கிடையாது. அது I look at this world as mine. இந்த உலகத்தை பார்க்கும்போது என்னுடையதாக பார்க்கிறேன். I look at God as one who loves me. ஆண்டவரை பார்க்கும்போது என்னை நேசிக்கிறவராக பார்க்கிறேன். He wants me to be well. நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் He விரும்புகிறார். wants me to be blessed. ஆசீர்வதிக்கப்பட He வேண்டும் doesn't want me to starve. நான் பட்டினியா இருப்பது அவருக்கு இஷ்டமில்லை. He doesn't take pride in me being sick. நான் வியாதிப்பட்டு இருப்பதிலே அதிலே பெருமை கொள்கிற ஆண்டவரும் அல்ல அவர். He doesn't take pride in me living in poverty. நான் வறுமையிலே வாழ்வதை குறித்து பெருமைப்படுகிற ஆண்டவரும் அல்ல You அவர். see, I was talking about this. இதை குறித்து பேசிக்கொண்டே There இருந்தார். was one religious man. He's a preacher. You know, he got very upset. ஒரு மதவாதி வந்திருந்தார். அவர் ஒரு பிரசங்கியார். அவருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. How can you talk about that? எப்படிங்க நீங்க இப்படி பேசலாம்? You think God is going to make everybody prosperous? ஆண்டவர் எல்லாரையும் பணக்காரன் ஆக்கிடுவாரு. Some people will be prosperous. ஒரு சில பணக்காரா Some இருப்பாங்க. people will be poor only. ஒரு சில ஏழையா தான் இருப்பாங்க. How can you say that God will bless you? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பான் எப்படிங்க நீங்க சொல்லலாம்? Don't you give? Aren't you not giving the wrong idea to people? மக்களுக்கு தவறான எண்ணத்தை அல்லவா நீங்க நுழைக்கிறீர்கள். Started arguing with me. என்னோட சண்டை போட ஆரம்பிச்சாரு. Then finally he came down to it. கடைசி இறங்கி வந்தாரு. He said this. இப்படியாக Now சொன்னார். look at this. இத பாருங்க. This is what got me so bad. That day. இதுதான் என்ன ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு கொண்டு வந்துச்சு. He said, என்ன சொன்னா? it's all right for preachers to be prosperous. பிரசங்கியார்கள் செழிப்பாக இருக்கிறது பரவாயில்ல. God likes that. ஆண்டவருக்கு அது பிடித்திருக்குது. But for believers, they'll get spoiled. ஆனா விசுவாசிங்க பணக்காரலானா கெட்டு போயிடுவாங்க.
Let them be poor and humble. அவங்க ஏழையா இருந்து அப்படியே தாழ்மையாவே இருக்கட்டும். Then only they'll listen to what you say. அப்பதாங்க நீங்க சொல்றது அவங்க கேட்பாங்க. Then only they'll be there in their place. அப்பதாங்க அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருப்பாங்க. I read the New Testament. புதிய ஏற்பாட்டை நான் வாசிக்கிறேன். You know, Oral Roberts says ஓரல் ராபர்ட் சொல்லுகிறார் that during his day, the religious people that from the denomination that he came from preached so harshly about God and gave such a hard picture of a cruel God that is ready to strike you anytime. இவர் இருந்த மதத்திலே எந்த பிரிவில் இருந்தாரோ அந்த மதவாதிகள் என்ன சொன்னார்கள்? ஆண்டவர் மிக கொடூரமானவர், உன்னை அடிப்பார், உன்னை மோசமாக நடத்துவார், கொடுமையான தேவன் என்று பிரசங்கித்தார்கள். He is the one that is doing everything. ஆண்டவர் தான் எல்லா இந்த மோசமான காரியத்தை செய்யும். All lorry accidents, லாரி ஆக்சிடென்ட், deaths, மரணங்கள், all sicknesses, வியாதிகள், it's all God only. இதெல்லாம் ஆண்டவர் தான் It's all அனுப்புறாரு. God bringing it about. ஆண்டவர் தான் இதெல்லாம் கொண்டு வராரு. And he was so shocked in his young age. வாலிபனாக இருக்கும்போது இவருக்கு இவ்வளவு அதிர்ச்சி. Young preacher. இளம் போதகர். Is God really like that? ஆண்டவர் உண்மையாலுமே இப்படியா Is இருக்கிறாரு? he the one that is killing people? மக்களை கொல்வது இவரா? Is he the one that is breaking the legs and hands of people? மக்களுடைய கைகளையும் கால்களையும் உடைப்பது இவரா? Is he the one that is causing all this havoc and catastrophe? இந்த நாசங்கள் மோசங்கள் எல்லாவற்றையும் நடப்பிப்பது இவரா? Is he the one that is sending all the cyclones and storms? இந்த புயல் காற்றுகள் சூறாவளிகளை அனுப்புவது இவரா? Is God doing it? ஆண்டவரா இதை செய்கிறார். You know, he says he went and read the New Testament when he was a young preacher starting out 200 times so that he can find out whether God is like that. இளம் பிரசங்கியாளராக அவர் இருந்த வேளையிலே தனியாக சென்றாராம். ஆண்டவர் இப்படிப்பட்டவராக இருக்கிறாரா என்பதை அறிவதற்காக புதிய ஏற்பாட்டை 200 முறை வாசித்து பார்த்தாராம். Is that something? ஆச்சரியமாக இருக்குதல்ல? Anybody wants to do that? யாராவது அப்படி செய்ய I விரும்புவாங்களா? challenge you, if you do that, you'll come to a conclusion. நான் சொல்றேன், நீங்க வாசித்து பாருங்க, நீங்க ஒரு முடிவுக்கு வந்துருவீங்க. After reading it 200 times, 200 முறை அதை வாசித்த பிறகு he sat there and he said, I want to find out. Let me read it again and again and again. Let me get even a clue if it's there anywhere that God is that evil God. Let me get it. Let me find out. ஆண்டவர் இவ்வளவு மோசமான பொல்லாத ஆண்டவராக இருக்கிறார் என்பதை குறித்து ஒரு சின்ன க்ளூ கிடைத்தால் கூட எனக்கு போதும், நான் கண்டுபிடிக்கட்டும் என்று சொல்லி உட்கார்ந்தார். 200 முறை வாசித்து தள்ளினார். And he says, கடைசியாக சொல்கிறார், after reading that, அதை வாசித்த 200 times, 200 முறை வாசித்த பிறகு he came up with a world famous term that he coined all over the world. உலகம் முழுவதுமாக பரப்பிய புகழ்மிக்க ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டார். He said, இப்படியாக சொன்னார், God is good. கர்த்தர் நல்லவர். 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 Lift up your hands and say, கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், God is good. கர்த்தர் நல்லவர். God is good. கர்த்தர் நல்லவர். God is good. கர்த்தர் நல்லவர். Light has nothing to do with darkness. இருளுக்கும் ஒளிக்கும் எந்த உறவும் இல்லை. Good has nothing to do with evil. தீமைக்கும் நன்மைக்கும் இடையே எந்த உறவும் இல்லை. God has nothing to do with evil. தீமைக்கும் ஆண்டவருக்கும் எந்த உறவும் இல்லை. God cannot do bad. ஆண்டவர் தீமை செய்ய முடியாது. It is impossible and God is incapable of evil. ஆண்டவரால் அதை செய்ய முடியாது, அது செய்யவும் மாட்டார். Hello? இருக்கிறீங்களா? If you are filled with that conviction, அந்த எண்ணத்தால் நீங்கள் நிரம்பி இருந்தால் then you look at the world in a right way. உலகத்தை பார்க்கும்போது சரியா பாப்பீங்க. The Apostle Paul looks at the people. அப்போஸ்தலனாகிய பவுல் மக்களை பார்க்கிறார். He wants the believers to be prosperous, to be blessed, to be in health. He considers them his joy. Their joy is his joy. விசுவாசிகள் செழிப்பாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். அவர்கள் மகிழ்ச்சியே என்னுடைய மகிழ்ச்சி என்று அவர் எண்ணுகிறார். Amen. ஆமென். Their joy is his joy. அவர்கள் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி. If I didn't preach joy for you, நான் உங்களுக்கு சந்தோஷத்தை பிரசங்கிக்கலனா, and if I condemned you all the time, எப்போதும் உங்களை திட்டிட்டே இருந்தா, and if I put you under condemnation, எப்போதும் உங்களை ஆக்கினைக்கு உட்படுத்தி கொண்டே இருந்தா, found all kinds of faults with you all the time, எப்போதும் உங்ககிட்ட ஏதாவது தப்பு இருக்குதான் அதையே கண்டுபிடிச்சு we கொண்டு won't have a good congregation of joyfulness. இந்த இடத்துல மகிழ்ச்சி நிரம்பிய விசுவாசிங்க இருக்க மாட்டாங்க. Your joy is my joy. உங்கள் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி. You know, when I read those things from Oral Roberts in those days, அந்நாட்களிலே ஓரல் ராபர்ட்ஸ் புத்தகத்திலிருந்து அதை நான் வாசித்த பொழுது I determined one thing. ஒரு காரியத்தை உறுதி பூண்டேன். Then when I became a preacher, நான் பிரசங்கியாக மாறும் பொழுது that people's joy will be my joy. மக்களின் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சி. That people's prosperity will be my goal. மக்களின் செழிப்பே என் குறிக்கோள். People's health will be my goal. மக்களின் ஆரோக்கியமே என் குறிக்கோள். People's well-being will be my ministry. மக்களின் நலனே என் ஊழியம். Because that is what God is pleased with. காரணம் தேவன் அதிலே தான் மகிழ்ச்சி கொள்கிறார். God wants the church to be like that. சபை இப்படியாக தான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். If you left if I had a garden in my care,
ஒரு தோட்டத்தை என் கையிலே நீங்கள் பார்த்துக்கொள் என்று விட்டு விடுவீர்களே என்றால், I wouldn't want to have it, dry and dying everywhere. எல்லாம் அந்த செடி காஞ்சி போய் ஒண்ணு இல்லாத இருக்கும்படியாக நான் விட்டுட Bushes மாட்டேன். growing everywhere. எங்க பார்த்தாலும் ஒரு புதர் முளைச்சு, I want to keep it the best way possible. முடிந்த அளவுக்கு நல்லா வைத்துக் கொள்ள பார்ப்பேன். And that will be my joy. அதுவே என் மகிழ்ச்சி. When I wake up and look at that garden, நான் எழுந்து அந்த தோட்டத்தை பார்க்கும் பொழுது, it will be beautiful, lush garden that is prosperous, coming up well and beautiful. நன்றாக அழகாக பூத்து குலுங்குகிற தோட்டமாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புவேன். That's the way I look at the church. நான் சபை அப்படிதான் பார்க்கிறேன். Why do I preach it positively? ஏன் முற்போக்காக பிரசங்கிக்கிறேன்? Why do I preach faith? ஏன் விசுவாசத்தை Why போதிக்கிறேன்? do I preach healing? ஏன் சுகத்தை Why போதிக்கிறேன்? do I preach prosperity? ஏன் செழிப்பை போதிக்கிறேன்? Why do I preach Christ? ஏன் கிறிஸ்துவை Why பேசுகிறேன்? do I preach God's love? Changed. காரணம் மக்கள் அதை விசுவாசித்தால் அவர்கள் Their மாற்றப்படுவார்கள். lives will be changed. வாழ்க்கையும் மாறும். They will be well. நன்றாக Their இருப்பார்கள். lives will be blessed. வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். And that is my joy. அதுவே என் மகிழ்ச்சி. Paul says, you are my joy. பவுல் சொல்கிறார், நீங்களே என் மகிழ்ச்சி. You are well. You are well. நீங்கள் நன்றாக He இருக்கிறீர்களா? says, that's my joy. அதுவே என் You are மகிழ்ச்சி. prosperous. செழிப்பா இருக்கிறீங்களா? That's my joy. அது என் மகிழ்ச்சி. You are a great witness for Jesus. இயேசுவுக்காக சிறந்த சாட்சியாக விளங்குகிறீர்களா? That's my joy, he அதுவே says. என் மகிழ்ச்சி. Paul is thinking about his joy. பவுல் தன்னுடைய மகிழ்ச்சியை குறித்து He has எண்ணுகிறார். chosen joy. தான் தெரிந்து கொண்ட மகிழ்ச்சி. Now listen to verse 10, chapter 4, verse 10. 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிலிப்பியரை பாருங்கள் திரும்பமாக. Chapter 4, verse 10. பிலிப்பியர் 4:10. But I rejoiced in the Lord greatly that now at last your care for me has flourished again. கர்த்தர் இப்படி செய்ய என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். He says, I'm joyful because I cared for you, now you care for me. உங்களை விசாரிக்க நான் மனம் மலர்ந்தபடினாலே நீங்கள் இப்பொழுது என்னை விசாரிக்க மனம் மலர்ந்தீர்களே அதை குறித்து சந்தோஷப்படுகிறேன் என்கிறார். Now you got to find out, you got to see how it works. எப்படி கிரியை செய்ததெல்லாம் கவனிங்க. It's he who gave something of great value for them. அவர்களுக்கு மிகுந்த மதிப்புள்ள ஒன்றை கொடுத்தது இவர்தான். He cared for them. அவர்களை He விசாரித்தார். preached to them. He பிரசங்கித்தார். set them free. அவர்களை விடுவித்தார். He brought joy into their lives. அவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொண்டு வந்தார். Now when Paul is in prison, இப்பொழுது பவுல் சிறையில் these இருக்கிறார். people send some gifts to him. இந்த மக்கள் இவருக்கு சில வெகுமதிகளை They அனுப்புகிறார்கள். love him. அவரை நேசிக்கிறார்கள். They have sent some good things to him. இவருக்கு ஒரு நல்ல சில பொருட்களை அனுப்பி வைக்கிறார்கள். Probably some people have sent money. ஒரு சில ஒருவேளை பணத்தை அனுப்பி Probably இருக்கலாம். some people have sent some things. ஒரு சில வேறு சில பொருட்களை அனுப்பி இருக்கலாம். Because this man is a part of their lives. காரணம் இந்த மனிதன் இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பங்காகி விட்டார். He says, I'm having joy because of your care for me. நீங்கள் என்னை விசாரிக்க மனம் மலர்ந்தபடியினால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்கிறார். Isn't that something? எவ்வளவு அருமையா The இருக்கு. Bible says, வேதம் சொல்கிறது, give கொடுங்கள் and it will be given unto you. அப்பொழுது உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். Everybody say that. எல்லாரும் சொல்லுங்க. Give கொடுங்கள் and it will be given unto you. அப்பொழுது உனக்கு திரும்ப கொடுக்கப்படும். Give கொடுங்கள் and it will be given unto you. அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Give கொடுங்கள் and it will be given unto you. திரும்ப உங்களுக்கு The கொடுக்கப்படும். other day I was talking to a man. ஒரு முறை ஒருத்தர்ட்ட பேசிட்டு இருந்தேன். He said, brother, I left that village and came back to the city. ஐயா அந்த கிராமத்தை விட்டுட்டு நான் பட்டணத்துக்கு வந்துட்டேங்க. He's a preacher. ஒரு பிரசங்கியார் அவர். Many years ago, about 20 years ago, he studied in our Bible college. பல வருடங்களுக்கு முன்பு 20 வருடத்துக்கு முன்பாக நம்முடைய வேதாகம கல்லூரியிலே படித்தவர். So I like him because I've known him from my young age. சிறு வயதில இருந்து அவரை தெரியும். ஆகவே அவர் எனக்கு பிடித்திருந்தது. Probably 25 years ago. ஏறக்குறைய 25 வருடங்களுக்கு முன்பு. I remember him as a young man. வாலிபனாக எனக்கு ஞாபகம் இருக்கு. Now he's got a family and everything. இப்போது குடும்பம் எல்லாம் இருக்கிறது He அவருக்கு. said, oh Sam, I left that village and came back. ஓ சாம் தெரியுமா அந்த கிராமத்தை விட்டு நான் வந்துட்டேன். I said, why? ஏன் என்று கேட்டேன். Oh, because I came to utter poverty there. He said. அங்க படு தரித்திரம் வறுமையாய் போச்சு அங்க. I could not manage. சமாளிக்க முடியல. I just could not do ministry. ஊழியத்தை செய்ய முடியல. I said, why? You had a church there. என்னங்க உங்களுக்கு அங்க சபை இருந்துச்சுன்னு சொன்னேன். All these years you've been ministering. இத்தனை வருஷமாக ஊழியம் செய்தீங்க. What happened? You left it and came? என்னங்க அதை அப்படியே விட்டு வந்துட்டீங்களா? I said, I left it and came. நான் அப்படியே விட்டு வந்துட்டேன். Because in those places people don't give anything for the church. அந்த இடத்துல ஜனங்க சபைக்காக கொடுக்கவே மாட்டேன்றாங்க. I can't even pay my electricity. கரண்ட் பில்லே கட்ட முடியல. I can't do this. இதை செய்ய I முடியல. can't do that. அதை செய்ய முடியவில்லை. After he went on talking like that, அது அப்படியே பேசிக் கொண்டிருந்த பிறகு I said, stop. நிறுத்துங்கள் என்று. Don't tell me what they didn't give. அவர்கள் எதை கொடுக்கவில்லை. அவங்க என்ன கொடுக்கலன்னு என்கிட்ட சொல்லாத. I said, did you give them anything? நீங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தீங்களான்னு கேட்டேன்.
I think you didn't give them anything. நீங்க அவங்களுக்கு எதுவும் கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். That's why they didn't give you anything. அதனால தான் அவர்கள் உங்களுக்கு எதுவும் கொடுக்கவில்லை. That's why that ministry is closed down today. அதனால தான் ஊழியம் இன்றைக்கு மூடிவிட்டது. It operates on this basis. You give and it will be given unto you. இதன் அடிப்படையில் தான் செயல்படுகிறது. நீங்கள் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். If you give something that is life and that is joy and that is peace and there is blessing to them, then it comes back to you in good measure, pressed down, shaken together, running over. ஜீவனும் சமாதானமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆசீர்வாதமான ஒன்றை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்தால் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அது திரும்ப வருகிறது. I know what his problem is. அவர் பிரச்சனை என்ன இப்ப எனக்கு புரியுது. He is a ginger face, always condemning people and always angry and preaching, like this, அவர் எப்பொழுதும் இஞ்சி சாப்பிட்டவர் போல இருப்பார். எப்போது இப்படித்தான் அப்படியே அடிச்சு பேசுவார். He's thinking that he's doing something great. பெரிய சாதிக்கிற மாதிரி பேசுவார். That he's a great prophet. பெரிய தீர்க்கதரிசி. I said nonsense. அதனால முட்டாளா நடக்கிறீங்களா? God loves people. ஆண்டவர் மக்களை நேசிக்கிறார். Jesus came to save people. இயேசு மக்களை ரட்சிக்க வந்தார். Save sinners. பாவிகளை ரட்சிக்க வந்தார். Treat them like Jesus treated them. இயேசு அவர்களை எப்படி நடத்தார் அப்படியே நடத்துங்கள் என்று. That's why you are here. That's why you are back here in Madras, I told them. அதனால தான் நீங்க மெட்ராஸுக்கு நீங்க திரும்பி வந்தீங்க. What you gave came back to you. நீங்க என்ன கொடுத்தீங்க அது உங்களுக்கு திரும்ப வந்துச்சு. You were hurling insults and you were hurling condemnation, you were hurling guilt from the pulpit upon them. நீங்கள் புல்பிட்ல பீடத்திலே நின்று கொண்டு அவர்கள் மீது ஆக்கினை தீர்ப்பையும் குற்ற உணர்வையும் பழியையும் சுமத்தினீர்கள். அதுவே திரும்ப வந்தது. They gave it back to you. அவங்க அது திரும்பி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. They said tata bye bye. போய்ட்டு வான்னு சொல்லிட்டாங்க. They were happy that he came to this end. இந்த முனைக்கு அவர் வந்ததை குறித்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். He didn't do anything good to them. அவர் அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. You see, Paul has done a lot of good. பவுல் ஏராளமான நன்மைகளை செய்தார். People are blessed today மக்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் because of Paul's ministry. பவுலின் ஊழியத்தின் நிமித்தம். So naturally they gave when he was in great need. ஆகவே அவர் பெரிய ஒரு தேவையில் இருக்கும்போது மக்கள் இவருக்கு கொடுத்தார்கள். He didn't have to go beg anywhere. எங்க போய் இவர் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. He didn't have to go do this and that. இது அதே போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. He didn't have to write a begging letter from the prison. சிறையில இருந்து கொண்டு பிச்சைக்கார கடிதம் ஒன்று எழுதவில்லை. He didn't write a begging letter and tell someone to Xerox copy it 1,000 times and send it to 1,000 people. சிறையில இருந்து ஒரு கடிதத்தை பிச்சைக்கார கடிதம் ஒன்று எழுதி அதை ஒருத்தருக்கு அனுப்பி அவர் தயவுசெய்து 100 ஜெராக்ஸ் எடுத்து எல்லாருக்கும் அனுப்புங்கன்னு சொல்லவில்லை. No, இல்லை. That's not how ministry is done. ஊழியம் அப்படி செய்யப்படவில்லை. Ministry is done by preaching the word and setting people free and delivering them. ஊழியம் எப்படி செய்யப்படுகிறது? வார்த்தையை பிரசங்கித்து மக்களை விடுவிப்பதுதான் ஊழியம். And when you do that, அப்படி செய்யும் பொழுது then it comes back to you. அது உங்களுக்கு திரும்ப வருது. What you give comes back to you. அதை கொடுக்கிறீர்கள், அது திரும்ப வருகிறது. Paul says, I'm full of joy because I cared for you, but now you think about me so much. You pray for me. You give towards my needs and you are taking care of me. பவுல் சொல்கிறார், நான் இப்போது சந்தோஷமாக இருக்கிறேன். காரணம், நான் உங்களை விசாரித்தேன், நான் உங்களுக்கு போதித்தேன். ஆகவே நீங்கள் திரும்ப என்னை இப்பொழுது விசாரிக்கிறீர்கள், என்னை போஷிக்கிறீர்கள், என்னை பாதுகாக்கிறீர்கள். Mutual. அது விட்டு கொடுப்பது. அது mutual. கொடுத்து வாங்குவது. It's not sometimes people think it's like take. சிலவேளை ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, எப்போதும் எனக்கு எடுக்கணும். One man was saying, I remember when I was very young. வாலிபனாக இருக்கும்போது ஒருத்தர் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. I was preaching. பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். saying, you must learn how to give to the pastor. மேய்ப்பனுக்கு எவ்வாறு கொடுப்பது என்பதை நீ கற்றுக்கொள். Learn how to give to the church. சபைக்கு எவ்வாறு கொடுப்பது கற்றுக்கொள். Otherwise God's blessing will not be there. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வராது. Otherwise you lose everything you've got. உனக்கு இருக்கிறதெல்லாம் போய்டும். That is why you are like this. அதனால தான் இப்படி இருக்கிற. You must learn how to give. கொடுப்பது எவ்வாறு கற்றுக்கொள். Learn how to bless the prophets of God. தேவனுடைய தீர்க்கதரிசிகளை ஆசீர்வதிப்பது எவ்வாறு கற்றுக்கொள். And men of God. தேவ ஊழியக்காரர்களை. I think about this, I think nonsense. அதை யோசிக்கும் போது முட்டாள்தனமா நினைக்கிறேன். I don't need a preaching like that. விதமான பிரசங்கம் தேவையே கிடையாது. That should not be talked at all. அது பேச வேண்டிய அவசியமே இல்லை. If you do good, நீங்கள் நன்மையை செய்தால், if you preach something that will set people free and bring joy and peace and happiness, மக்களை விடுவிக்கக்கூடிய சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் செய்தால், then it is automatic that they will care for you also. தானாகவே அவர்கள் உங்களை விசாரிப்பார்கள். We teach this in our Bible college. வேதாகம கல்லூரியிலே நாங்கள் அதை தான் போதிக்கிறோம். I told them, don't do all ministry like before. இதுக்கு முன்னாலாம் ஊழியம் செய்த மாதிரி இப்ப செய்யக்கூடாது. Don't do that kind of ministry. அந்த மாதிரி ஊழியலாம் இப்ப வேண்டாம். Change your mind. மனதை மாற்று. Be like this man. இந்த மனுஷனை போல இரு. He says, I am full of joy. என்ன சொல்கிறார்? மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்கிறேன். Now look at this. இத கொஞ்சம் பாருங்க. He says in Philippians chapter 1 verse 15 to 18. பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் 15 முதல் 18 வரைக்குமாக. He's talking about preachers, who are not preaching like him, who are different.
தன்னை போல பிரசங்கிக்காமல் வித்தியாசமாக பிரசங்கிக்கிறார்களே அவர்களை குறித்து சொல்லுகிறார். You know, and some even real bad people. ஒரு சிலர் ரொம்ப மோசமான ஆளுங்க. And he's talking about them. அவர்களை குறித்து பேசுகிறார். He says, some indeed preach Christ even from envy and strife, and some also from goodwill. 15. 1:15. 1:15. சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். The former preach Christ from selfish ambition, not sincerely, supposing to add affliction to my chains, but later out of love, knowing that I am appointed for the defense of the gospel. சிலர் என் கட்சிகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். What then? Only that in every way, whether in pretense or in truth, Christ is preached, and in this I rejoice, yes, and will rejoice. 18. இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். I can sit down and think about all these people that are doing it wrong and brood over it and become miserable, thinking, what kind of world is this? What nonsense is going on everywhere? நான் உட்கார்ந்து கொண்டு ஜனங்கள் செய்கிற மோசமான, மக்கள் எனக்கு செய்கிற மோசமான காரியத்தை, மோசமான விதத்துல ஊழியம் செய்யறவங்க எல்லாம் யோசிச்சுக்கிட்டு நான் கரைச்சு கொட்டிட்டு இருக்கலாம் உள்ள பாத்துட்டு. I don't have to do that. நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. I'm glad that Christ is preached. கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறாரே, சந்தோஷப்படுகிறேன். Some people don't know much. ஒருத்தருக்கு ரொம்ப தெரியல. They're doing what they know. தெரிஞ்சதை செய்றாங்க. I would rather that they do it better. அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா செய்தா நல்லா இருக்கும்னு But யோசிக்கிறேன். I don't waste my time losing my joy over it. ஆனால் அதின் பேரிலே என்னுடைய மகிழ்ச்சி இழப்பதை குறித்து நான் விரும்பவில்லை. I sit here not thinking about how they are doing it wrongly. நான் இங்க உட்கார்ந்து கொண்டு அவங்க எப்படி தப்பா செய்றாங்கன்னு யோசிச்சிட்டு இருக்க I மாட்டேன். don't want to know. I don't want to talk about how they, what kind of ambition they have or what kind of motives they have. அவங்களுக்கு என்ன எண்ணம் இருக்குது, என்ன நோக்கம் இருக்குது, அதை யோசிச்சிட்டு இருக்க மாட்டேன். That's not my concern. என்னுடைய கரிசனம் அதல்ல. Paul says, பவுல் சொல்லுகிறார், let them preach. பிரசங்கிட்டோம். At least they are preaching Christ. சரி, கிறிஸ்துவ தான பிரசங்கிக்கிறாங்க, போட்டோம். Let them preach. பிரசங்கிட்டோம். You see, he is choosing joy in every occasion. எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியை தெரிந்து கொள்கிறார். You know, whenever two things are available, இரண்டு காரியங்கள் கிடைக்கும்போது, one brings joy, ஒன்று மகிழ்ச்சியை கொண்டு the வருகிறது, other brings misery. இன்னொன்று துக்கத்தை கொண்டு Paul வருகிறது. always is choosing joy. எப்பொழுதுமே மகிழ்ச்சியை கொடுப்பதை He looks at a world full of bunch of preachers. பிரசங்கியார்கள் நிறைந்த உலகத்தை பார்க்கிறோம். Some people are bad, சிலர் மோசம், some good, சிலர் நல்லவங்க, some mediocre, சிலர் நடுத்தரம், some excellent, சிலர் சிறப்பாக, some have good ambitions, ஒரு சிலர் நல்ல எண்ணங்கள், some have bad motives. சிலருக்கு தப்பான He எண்ணங்கள். sees all of that. இதெல்லாம் பார்க்கறாரு. He says, I'm not going to sit around and just break my head over it. இதெல்லாம் பார்த்துட்டு என் தலையை நான் ஒடிச்சுக்க போறது கிடையாது. I'm glad that Christ is preached. கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுறாரு, அத பத்தி நான் சந்தோஷப்படுறேன். Praise God. கர்த்தருக்கு I'm glad about the Methodists. மெத்தடிஸ்ட்காரர்கள் குறித்து I சந்தோஷப்படுகிறேன். am glad about the Pentecostals. பெந்தெகோஸ்தேக்காரர்கள் குறித்து I am glad சந்தோஷப்படுகிறேன். about the Baptists. பாப்டிஸ்ட்காரர்கள் குறித்து I சந்தோஷப்படுகிறேன். am glad about anybody that is preaching Christ. கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற யாராக இருந்தாலும் சரி, எனக்கு சந்தோஷம். Preach Christ. கிறிஸ்துவை I'm சொல்லுங்கள். happy in that way that they're preaching Christ. அவங்க கிறிஸ்துவை சொல்லுகிறார்கள் என்பதை குறித்து அந்த விதத்துல எனக்கு சந்தோஷம். Paul says that he is choosing to think like that because otherwise he'll lose his joy. பவுல் என்ன சொல்கிறார்? அவ்விதமாக எண்ணுவதற்கு நான் தெரிந்து கொள்கிறேன், இல்லை என்றால் என் மகிழ்ச்சியை நான் இழந்து விடுவேன். You know, otherwise the whole world and what's happening will cause you great misery. இல்லை என்று சொன்னால் இந்த முழு உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகுந்த துக்கத்தை தான் கொண்டு வரும். Finally, let's read verse 8. கடைசியாக 8ஆம் வசனத்தை வாசிப்போம். Everything comes down to this. எல்லாமே இங்கே தான் வருகிறது. Paul says we must choose joy. என்ன சொல்கிறார்? நாம் மகிழ்ச்சியை தெரிந்து கொள்ள வேண்டும். How do we choose joy? எப்படி தெரிந்து கொள்வது? We choose joy by thinking, or by what we think about. எதை By சிந்திக்க, choosing what we think about. நாம் எதை சிந்திக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதிலே தான் மகிழ்ச்சி இருக்கிறது. We choose joy by choosing what we think about. நாம் மகிழ்ச்சியை எவ்வாறு தெரிந்து கொள்கிறோம்? எதை சிந்திப்பது என்பதை தெரிந்து கொள்வதன் மூலமாக தான் மகிழ்ச்சியை தெரிந்து கொள்கிறோம். Let's read verse 8. 8ஆம் வசனத்தை வாசிப்போம். Chapter 4 verse 8, Philippians. பிலிப்பியர் 4:8. Listen to this. எல்லாம் கவனிங்க. Finally, brethren, whatever things are true, whatever things are noble, whatever things are just, whatever things are pure, whatever things are lovely, whatever things are of good report, if there be any virtue and if there is anything praiseworthy, meditate on these things. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You must read this very often. அடிக்கடி இதை வாசிக்கணும். Think about what? எதை சிந்திக்க வேண்டும்? Doesn't say think about all the bad things that others have done for you. மத்தவங்களுக்கு செய்த மோசமான காரியம்லாம் சிந்திங்க. Think about what others have said. மத்தவங்க என்ன சொன்னாங்க அதே சிந்திங்க. No. அப்படி சொல்லல. Think about what happened 10 years ago. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அதை சிந்திங்க. No, it says think about things that are true.
மனசுல உண்மை உள்ளதை சிந்தி, noble, ஒழுக்கம் உள்ளது, just, நீதி உள்ளது, pure, கற்புள்ளது, lovely, அன்புள்ளது, good report, நற்கீர்த்தியுள்ளது, virtuous things, புண்ணியத்தை, praiseworthy things. புகழை. Just think about those things. அதையே எண்ணுங்க. You see, nothing is mentioned about negative things. பிற்போக்காக ஒண்ணுமே சொல்லப்படவில்லை பாருங்க. Only positive things are mentioned. எல்லாமே முற்போக்காக தான் சொல்லப்பட்டது. Our mind is not made for negative things. நம்முடைய மனது பிற்போக்கான காரியங்களுக்காக உருவாக்கப்படவில்லை. When you put negative things in your mind, hatred, fear, bitterness and all kinds of thoughts in your mind and allow it to stay, then your mind self-destructs. It cannot survive. உங்களுடைய மனதிலே மோசமான வெறுப்பு, கசப்பு, பொறாமை இவற்றை நீங்கள் போடுவீர்கள் என்று சொன்னால் மனது சீர்கெட்டு விடுகிறது. God didn't make mind to handle those things. இந்த காரியங்களை சமாளிக்கும்படியாக ஆண்டவர் இந்த மனதை உருவாக்கவில்லை. Your mind will break. மனம் உடைந்து விடும். You have nervous breakdown when you put those things in your mind. இந்த விஷயங்களை மனதிலே வைக்கும் பொழுது அங்கே நரம்பு தளர்ச்சி தான் உண்டாகும். People put all these things in the mind and then they have a nervous breakdown and then they say, why did God do this to me? மக்கள் இதை தங்களுடைய மனதிலே போடுகிறார்கள். பிறகு அவர்களுக்கு என்ன மன உளைச்சல் வருகிறது. ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி உண்டாக்குறான்னு சொல்லி சொல்லுவாங்க. It leads to insanity later on. கடைசியில பைத்தியமே பிடிச்சு விடுகிறது. And then they say, why did God do this? சொல்லுவாங்க, ஆண்டவர் ஏன் இப்படி எனக்கு Is பண்ணாரு? God causing people's nervous breakdown? ஆண்டவர் என்ன மக்களுக்கு மன உளைச்சலை கொண்டு வருகிறாரா? He has written in 4:8 of Philippians that you only think about good things because your mind is incapable of surviving the attacks of the evil thoughts. 4:8 தெளிவாக சொல்லிவிட்டார். நல்ல காரியத்தை நீ எண்ணிக்கொண்டிரு. காரணம் தீமையான காரியங்களை நீ யோசித்தால் உன்னுடைய மனதாலே சத்துருடைய தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாது. Better do what the word says. வசனம் சொல்கிறதை செய்வோம். Think about God's works. தேவனுடைய வார்த்தைகளை எண்ணுவோம். Think about God's ways. தேவனுடைய வழிகளை எண்ணுங்கள். Think about God's love. தேவனுடைய அன்பை எண்ணுங்கள். Oh, let your thoughts be set on Christ. உங்களுடைய எண்ணங்கள் கிறிஸ்து மீது பதியட்டும். Let your thoughts be upon God and His works and His ways. உங்களுடைய சிந்தனைகள் தேவன் மீதும் தேவனுடைய வழிகளின் மீது இருக்கட்டும். As you think about God's creation, தேவனுடைய சிருஷ்டிப்பை எண்ணி பார்க்கும் God's வேளையிலே plan and purposes, தேவனுடைய நோக்கங்கள் திட்டங்களை the சிந்திக்கும் பொழுது goodness and the love of God, தேவனுடைய தயவு அன்பை சிந்திக்கும் that பொழுது God is good. கர்த்தர் நல்லவர். Like Oral Roberts, read it again and again and again and come to the conclusion that God is good and He's nothing but good. ஓரல் ராபர்ட்ஸ் அவர்கள் வேதத்தை திரும்ப 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 வாசித்து கர்த்தர் நல்லவர், அவருக்குள்ளாக தீமை இல்லை என்பதை கண்டுபிடித்ததை போல You come to that conclusion. நீங்களும் அந்த முடிவுக்கு Think வாருங்கள். about His goodness. அவருடைய தயவை எண்ணுங்கள். When you think about those things, அதையே நீங்கள் எண்ணும் பொழுது you come out on top. நீங்கள் உச்சிக்கு வருவீர்கள். The waters of this life cannot sink you. இந்த உலகத்தின் தண்ணீர் உங்களை மூழ்கடிக்க The முடியாது. problems of this life cannot drown you. இந்த உலகத்தின் பிரச்சனைகள் உங்களை சிதறடிக்க You will முடியாது. come out on top when you think about the nature of God, the works of God, the ways of God. It will prompt praise and happiness and joy from your heart. You will well up like a spring of living water. தேவனுடைய கிரியை, தேவனுடைய செயல், தேவனுடைய அற்புதங்களை எண்ணி பார்க்கிற வேளையிலே உங்களுடைய உள்ளத்திலே அது மகிழ்ச்சி ஊற்றை பொங்கி வரச் You'll செய்யும். never become dry. மறந்து போக மாட்டீர்கள். Joy will keep springing up in your heart. உள்ளத்திலே மகிழ்ச்சி பொங்கி வந்து கொண்டே இருக்கும். Always. எப்பொழுதும் When you keep meditating upon God. அதையே சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது Praise God. கர்த்தருக்கு And when you think about negative things, பிற்போக்கா என்னும்போது day by day there is deterioration. அனுதினமும் ஒரு சீரழிவு தான் Face becomes pale. முகம் வெளுத்து விடும். Body becomes weak. சரீரம் பலவீனப்படும். Start losing weight. எடை இழந்து விடுவீர்கள். And soon you develop pain here and pain there. இருக்கிறதுல பார்த்தா இங்க வலி இங்க வலி இங்க வலி. And this problem and that problem. இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. Why? ஏன்? Because you put all those negative things in the mind and the mind cannot handle it. பிற்போக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த மனசுல வச்சீங்க. இந்த மனசால இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியல. Get rid of that. ஒழியுங்கள். Keep thinking about God, தேவனையே His எண்ணுங்கள். nature, அவருடைய His சுவாபத்தை, ways, அவருடைய வழியை, His goodness. அவருடைய தயவை. If you're not sure about His goodness and your mind is saying maybe God is doing some bad things also sometimes, ஆண்டவருடைய தயவை குறித்து உங்களுக்கு ஒரு நிச்சயம் இல்லை என்று சொன்னால் ஒருவேளை ஆண்டவர் கெட்டதை கூட செய்யறாரோ நல்லது செய்யறாரோ அப்படி ஒரு எண்ணம் வருமே you என்றால் know, some people are thinking some verses, didn't He strike that man dead and didn't He do this to this people and all என்ன that? பண்ணுவாங்க, ஆண்டவர் அந்த ஆள் ஆட்சி சாவடிக்கலையா, இந்த இடத்துல நாக்கு தொண்டு பண்ணலையா, Doesn't the Bible say this and that, say that? வேதம் இது சொல்லியா இங்க இதை சொல்லலையா? Read the Bible. வேதத்தை நல்லா வாசிங்க. Better read it. நல்லா வாசிங்க. As long as your doubts are there in the mind, you cannot have good thoughts about God. மனதிலே சந்தேகங்கள் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை குறித்து நல்ல எண்ணம் வரவே வராது. Read it again and again திரும்ப திரும்ப வாசிங்க. until you get it right in your mind that God is good and there is no evil in Him. கர்த்தர் நல்லவர், அவருக்குள்ளாக எந்த தீமையும் இல்லை என்று மனதிலே எழுதப்படுகிற வரைக்கும் Read it. வாசியுங்கள். Let it be indelibly printed upon the mind and your heart. மனதிலும் உள்ளத்திலும்
அழியாமல் அங்கே பதிக்கப்பட்டு விடும். Let it be beyond a shadow of any doubt. எந்த சந்தேகத்திற்கும் இடமே வரக்கூடாது. And then you can think about God in that way. பிறகு தேவனை அப்படியாக நீங்கள் யோசிக்க முடியும். And then joy will spring up in your heart. மகிழ்ச்சி உள்ளத்திலே கரை புரண்டு ஓடும். Think good things. நல்லதை யோசிங்க. Choose joy. மகிழ்ச்சியை தெரிந்து கொள்ளுங்கள். In every situation எல்லா சூழ்நிலையிலும் there is always a choice. எப்பொழுதுமே ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்குது. Remember that. ஞாபகத்துல You can வச்சுக்கோங்க. think about bad things, மோசமானதை think யோசிக்கலாம். about what's happening, என்ன நடக்குது அதை யோசிக்கலாம். or think about God தேவனையும் and His goodness அவருடைய and தயவை, what He can do அவர் என்ன செய்ய முடியும், and how He will deal with it. அவர் எவ்வாறு அதை சமாளிப்பார். Let's all stand up together எல்லோரும் எழுந்து நிற்போம். and you choose what God says. ஆண்டவர் சொல்கிறதையே தெரிந்து கொள்ளுங்கள். Let's lift up our hands and give thanks to கரங்களை God. உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். Praise you, Jesus. Thank God. தேவனுக்கு நன்றி Thank செலுத்துவோம். God for His goodness. அவர் தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். Thank God for the goodness of God, தேவனுடைய தயவுக்காக தேவனுக்கு நன்றி for செலுத்துங்கள். His faithfulness. அவருடைய உத்தமத்திற்காக. God is good. கர்த்தர் நல்லவர். God is faithful. கர்த்தர் உத்தமர். God never changes. ஆண்டவர் ஒருபோதும் மாறுவதில்லை. He is good. அவர் I நல்லவர். tell you, my friend, you may be going through the toughest problem in your life. நண்பர்களே, ஒருவேளை வாழ்க்கையிலே இக்கட்டான சூழலை நீங்கள் கடந்து செல்லலாம். Everything may be wrong எல்லாமே தவறாக இருக்கலாம். and everything may be difficult. எல்லாமே கஷ்டமாக But இருக்கலாம். I'll tell you, நான் there சொல்லுகிறேன், is one thing that never changes, and that is the fact that God is good. ஒன்று மாறுவதே இல்லை. அது என்ன? கர்த்தர் நல்லவர். God is good. கர்த்தர் நல்லவர். Now lift up your hands and just thank God. கரங்களை வைத்து தேவனுக்கு நன்றி Just say, செலுத்துங்கள். thank you, Lord, for your good. ஆண்டவரே, நீ நல்லவராக இருக்கிறவனால உமக்கு ஸ்தோத்திரம். You're good towards me. நீர் என்னிடத்தில் நல்லவராக Your இருக்கிறீர். thoughts are good towards me. என்னை குறித்து உம்முடைய எண்ணங்கள் நல்லதாக இருக்கிறதே. You have good plans for me. எனக்காக நல்ல திட்டங்களை You have good வைத்திருக்கிறீர். purposes for me. என்னை குறித்து நல்ல நோக்கங்களை You have வைத்திருக்கிறீர். good things in mind for me. எனக்காக நல்ல காரியங்களை மனதில் வைத்திருக்கிறீர். Thank you, Lord, for your goodness. நன்மைக்காக ஸ்தோத்திரம் Thank you, தேவனே. Lord. நன்றி கர்த்தாவே. Now you go home tonight and you just meditate on that. வீட்டுக்கு செல்லுங்கள், இன்றைக்கு அதை சிந்தியுங்கள். Just think about the goodness of God. தேவனுடைய தயவையே எண்ணுங்கள். The goodness of God. தேவன் செய்கிற நன்மைகளை எண்ணுங்கள். Hallelujah. ஹalleluya. And you will find joy come in your heart. உள்ளத்தில் மகிழ்ச்சி வருவதை காண்பீர்கள். Father God, பிதாவாகிய in the தேவனே, name of Jesus we come to you. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் Thank you, வருகிறோம். Lord, for ministering to our hearts. எங்கள் உள்ளத்திலே ஊழியம் செய்தபடியாலே For the ஸ்தோத்திரம். Spirit of God has spoken and infused life into our hearts. எங்கள் உள்ளத்திலே தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஜீவனை அளித்தாரே. Thank you, Lord, for there is now strength in our hearts. உள்ளத்திலே பலன் வந்தபடினாலே ஸ்தோத்திரம். The joy of the Lord is our strength. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே எங்கள் பலன். I pray that as we leave this place this evening, இந்த இடத்தை விட்டு இந்த மாறவேளை செல்லும் பொழுது that we will choose joy in every situation. எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் மகிழ்ச்சியை தெரிந்து In கொள்ளும். every situation of life, every day there is a choice. வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் தெரிந்து கொள்ளுதல் ஒன்று உண்டு. And we must choose joy. நாங்கள் மகிழ்ச்சி அல்லவோ தெரிந்து கொள்ள வேண்டும். And we choose joy, O God. மகிழ்ச்சி தெரிந்து We கொள்ள fill our வேண்டும். hearts with the thoughts of you, உம்முடைய நினைவால் எங்கள் எண்ணங்களை your நிரப்பும். goodness, உம்முடைய தயவு, your faithfulness. உம்முடைய உத்தமத்தால் And that brings great joy to our hearts. அதுவல்லவோ எங்கள் உள்ளத்துக்கு மிகுந்த Give you மகிழ்ச்சி glory. அளிக்கிறது. மகிமை Minister to அளிக்கிறோம். people that have come with needs this evening. தேவையோடு வந்திருக்கிற மக்களுக்கு ஏற்ற வண்ணமாக ஊழியம் In the செய்வீராக. name of Jesus, இயேசுவின் we நாமத்தில் curse the power of the enemy. சத்துருவின் சக்தியை நாங்கள் Every சபிக்கிறோம். power of darkness, சந்தகார சக்திகள் every evil அனைத்தும், power, தீய சக்திகள் அனைத்தும் everything that brings destruction and misery in the lives of people. மக்களுடைய வாழ்க்கையிலே அழிவையும் பரிதாபத்தையும் கொண்டு வருகிற அனைத்தும் In Jesus' name we put it out. இயேசுவின் நாமத்திலே We அதட்டுகிறோம். take authority. அதிகாரம் Let there be செலுத்துகிறோம். joy in every heart. ஒவ்வொரு உள்ளத்தில் மகிழ்ச்சி வரட்டும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். Praise God. Let's sing. Of God. In the time of trouble, God will uphold him. God will preserve him. God will sustain him. In the time of trouble, God will lift him up. So rejoice, your steps are ordered of God. Rejoice for the steps of the righteous man. They are ordered of God. They are ordered of God. Rejoice for the steps of the righteous man. They are ordered of God. Bye-bye. God bless you. In the time of trouble, God will uphold him. God will preserve him. God will sustain him. In the time of trouble, God will lift him up. So rejoice, your steps are ordered of God. Rejoice for the steps of the righteous man. They are ordered of God. They are ordered of God.
Rejoice for the steps of the righteous man. They are ordered of God. In the time of trouble, God will uphold him. God will preserve him. God will sustain him. In the time of trouble, God will lift him up. So rejoice, your steps are ordered of God.